அவர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. ஒரு பெரிய திட்டத்தை நம்மேல் வைத்து, ஒரு பெரிய நோக்கத்தை நம்மேல் வைத்து, நம்மை அதற்கு நேராய் உற்சாகப்படுத்தி, அதற்கு நேராய் நிறைய வார்த்தைகளை கொடுத்து நம்மை கர்த்தர் உருவாக்கி அதற்கு நேராய் ஆண்டவர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய ஒரு பெரிய மகிமையை இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தர் நம்மை அனுபவிக்க கர்த்தர் வைக்க போகிறார். ஆமென். இதில் கர்த்தரை தேடுகிற ஒருவரையும் ஆண்டவர் கைவிடுவதே இல்லை. அவரோட செலவு பண்ணுகிற நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் ஆசீர்வாதமானது. அவருடைய வார்த்தையை பற்றி பிடிக்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் இந்த விதை அப்படின்றத எதற்கு ஆண்டவர் ஒப்புமையா வச்சிருக்கிறார்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வசனத்திற்கு ஆண்டவர் ஒப்புமையாய் வைத்திருக்கிறார். அப்போ இந்த வசனம் ஒரு நல்ல நிலத்துல விதைக்கப்படும் போது வேதம் சொல்லுகிறது, அந்த நல்ல நிலத்திலே விழுந்த விதை ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுத்தது. நல்ல நிலத்துல. அப்போ நம்ம இந்த 100 நாட்களில் ஆண்டவர் அவருடைய வசனமாகிய விதையை விதைத்து கொண்டே இருக்கிறார். ஆனா இந்த விதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல நிலத்துல இது விதைக்கப்படணும். நல்ல நிலத்துல இது விதைக்கப்படுமானால் இந்த வார்த்தைகள் ஒன்று கூட தரையிலே விழுவதே இல்லை. அதனால நம்ம எல்லாரும் என்ன நிலமா இருக்கணும்னா, நல்ல நிலமா இருக்கணும்.